ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இன்னைக்கு நவம்பர் 11th நிஃப்டியோட செகண்ட் வீக் எக்ஸ்பைரி. நம்ம மார்க் பண்ண லெவல்ஸில் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் ஆகி ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம மார்க் பண்ண லெவல்ஸில் இண்டிகேட்டர்ஸ் இல்லாமல் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ட்ரேட் ஆயிருக்கு, ட்ரேஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். வாங்க நம்மளோட இண்டிகேட்டரில் எப்படி ஒர்க் ஆகிருக்கு பற்றி நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனது நமக்கு ஏடிஎம் அபோவ் ப்ளஸ் ப்ரீவியஸ் டே ஹை கீழே தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனவங்க ஜஸ்ட் ஒரு வீக் மட்டும் வச்சுட்டு ஃபஸ்ட்டு கேண்டில் நமக்கு ஒரு ஃபால். ஓகேவா? அழகாக பி ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணுறாங்க. பி ரேஞ்சையும் பிரேக் பண்ணாங்க. பிரேக் பண்ணவங்க எஸ்டர்டே 50%. ஓகேவா? அதையும் பிரேக் பண்ணி இந்த பிரேக் வந்து ஒரு சின்ன இண்டஸ்ட்ரியை போய் திரும்ப பிரேக் பண்ணி நம்மளோட சிங்கிள் ஹெட்ஜை பியூட்டிஃபுல்லாக சப்போர்ட் எடுத்து திரும்ப ரிவர்ஸ் பண்ணுறாங்க. திரும்ப ரிவர்ஸ் ஃபெயில் ஆகி திரும்ப சிங்கிள் ஹெட்ஜ் கிட்டேயே திரும்ப சப்போர்ட் எடுத்து திரும்ப 50%. ஓகேவா? எஸ்டர்டே 50% பியூட்டிஃபுல்லாக ரெசிஸ்ட் ஆகி அங்கேருந்து ஒரு ஷார்ப் ஃபால், நல்ல ஃபால். நம்ம ஐவி ரேஞ்ச் ஒன்னையும் பிரேக் பண்ணி நம்மளோட கம்பைன்ட் ஹெட்ஜ். ஓகேவா? நம்ம கம்பைன்ட் ஹெட்ஜில் பியூட்டிஃபுல்லாக சப்போர்ட் எடுத்து திரும்ப அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுறாங்க. திரும்ப சூப்பர் ரிஜெக்ஷன். இந்த இடத்துல ஒரு சின்ன சைட் வேஸ் போயிட்டு இங்கே தான் நமக்கு மொமெண்டம் ஒரு கிராஸ் ஓவர் சேஞ்ச் கிடைக்குது. ஓகேவா? இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த பையர்ஸ் பி. ஓகேவா? இதுலேயே உங்கள் ப்ராஃபிட்டை முடிச்சிருப்பீங்க மார்னிங் ட்ரேடை. ரீசன் வந்து ஆல்ரெடி நம்ம நேற்று சொன்ன மாதிரியே சி சைடில் ஹைவி அதிகமாக இருக்குது. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான மொமெண்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொமெண்டம் கிடச்சிது. ப்ளஸ் தென் நம்மளோட இன்னைக்கு நியூ டெல்லியில் நடந்த பிளாஸ்ட் நியூஸ். ஓகேவா? ரெண்டுமே நமக்கு சென்டிமெண்ட் பேரிஷாக காட்டினதால மார்க்கெட் மார்னிங் ஒரு சின்ன ஃபால். ஓகேவா? இந்த ஃபால் கன்சிஸ்டண்ட்டாக இதையும் பிரேக் பண்ணி கீழே வர முடியல. ஓகேவா? நம்மளோட கம்பைன்ட் ஹெட்ஜ் வரைக்கும் வந்தது. நம்ம இதுலேயே சொல்லியிருந்தோம் நம்ம டே ரேஞ்ச் அச்சீவ்டு அப்படின்னு சொல்லிட்டு பியூட்டிஃபுல்லாக 150 பாயிண்ட்ஸ் இதுலேயே அச்சீவ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு சைட் வேஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனால் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ரேலி. ஓகேவா? இப்போ இங்கே கிராஸ் ஓவர் கிடச்சதுக்கப்புறம் இந்த ஐவி ரேஞ்ச் ஒன்லேருந்து பியூட்டிஃபுல்லாக பாருங்க எஸ்டர்டே 50%. ஓகேவா? இந்த 50%லே கொஞ்ச நேரத்துக்கு ரெசிஸ்ட் ஆயிருந்தாங்க. அதை பிரேக் பண்ணியும் திரும்ப இதுலேயே ரெசிஸ்ட் ஆயிருந்தாங்க. ஓகே, இங்கேருந்து திரும்ப ஒரு ரேலி நம்மளோட பி ரேஞ்சையும் பிரேக் பண்ணி இது வீக்லி 50. ஓகேவா? வீக்லி 50% ஒரு ரிஜெக்ஷன். திரும்ப பி ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுக்கிறாங்க. சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல தான் நமக்கு ரேலி இப்போ பியூட்டிஃபுல்லாக இங்கே இல்லை, இங்கே இருந்தது இல்லாமல் அடுத்த ரேலி இங்கே தான் நமக்கு பிக்கப் ஆகுது. ஓகேவா? பியூட்டிஃபுல்லாக இன்னைக்கு மார்னிங் வந்து ஹையும் பிரேக் பண்ணுறாங்க. சி ரேஞ்சில் ஒரு ரிஜெக்ஷன் எடுத்து திரும்ப சி ரேஞ்சையும் பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணுவாங்க. திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபால், சூப்பர் சப்போர்ட். திரும்ப அங்கேருந்து சிங்கிள் ஹெட்ஜ். ஓகேவா? நம்ம கொடுத்த சிங்கிள் ஹெட்ஜை போய் டச் பண்ணிவிட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபால், அகைன் சூப்பர் பண்ணிட்டு திரும்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நம்மளோட சிங்கிள் ஹெட்ஜ் ரேஞ்சன்லேயே மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. இங்கே வேறு என்னென்ன ரேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத நம்மளோட ஓன் இண்டிகேட்டரில் பார்த்துடலாம். ஓகே ஓகே இதுதான் நம்ம இண்டிகேட்டர். ஓகேவா? இதில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா கரண்ட் டே ஓப்பன் ஏடிஎம்க்கு மேலே இருக்குது, ப்ரீவியஸ் டே ஹைக்கு கீழே இருக்குது. ஃபஸ்ட்டு கேண்டில் நமக்கு ஒரு நல்ல பேரிஷ் கேண்டில். பி ரேஞ்சையும் பிரேக் பண்ணாங்க. பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் கேண்டில் திரும்ப எஸ்டர்டே மிட். ஓகேவா? அதையும் பிரேக் பண்ணி இந்த இடத்துல ஒரு சின்ன ரிவர்சல் போகிறாங்க. அங்கேருந்து திரும்ப ஒரு ஃபால். இது வரைக்கும்னா எஸ்டர்டே ஓப்பன். ஓகேவா? சிங்கிள் ஹெட்ஜு கம்பைன்ட் ஹெட்ஜ் நமக்கு ரெண்டுமே சேர்ந்து பஞ்ச் ஆயிருக்கு. எஸ்டர்டே ஓப்பன் இங்கே மேலே இருக்குது. ஓகே, பியூட்டிஃபுல்லாக இங்கே ஃபால் ஆகி சிங்கிள் ஹெட்ஜ் கம்பைன்ட் ஹெட்ஜும் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் ப்ரீவியஸ் வீக் க்ளோஸ். ஓகேவா? ப்ரீவியஸ் வீக் க்ளோஸில் ஒரு வீக்கை வச்சுட்டு ஒரு ரிவர்சல். ஓகேவா? திரும்ப அங்கேருந்து அகெயின் ஃபால். திரும்ப ப்ரீவியஸ் வீக்கு திரும்ப ரிவர்சல். திரும்ப இந்த இடத்துல விவேப் ரிஜெக்ஷன் ப்ளஸ் எஸ்டர்டே மிட். ஓகேவா? எஸ்டர்டே மிட் ரிஜெக்ஷன். அகெயின் ப்ரீவியஸ் வீக் க்ளோஸையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் பியூட்டிஃபுல்லாக ஐவி ரேஞ்ச் ஒன்னையும் பிரேக் பண்ணி இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க. இது என்ன இடம்னா எஸ்டர்டே சிபிஆர். ஓகேவா? எஸ்டர்டே சிபிஆரில் பியூட்டிஃபுல்லாக சப்போர்ட் எடுத்து திரும்ப நம்மளோட ப்ரீவியஸ் வீக் க்ளோஸ். திரும்ப ரிஜெக்ஷன். திரும்ப ஐவி ரேஞ்ச் ஒன் கிட்டேயே ஒரு சைட்வேஸ் மொமெண்டம். திரும்ப இங்கேருந்து மொமெண்டம் பிக் பண்ணி ப்ரீவியஸ் வீக்கை க்ளோஸ் பண்ணுறாங்க. அதையும் கிராஸ் பண்ணி எஸ்டர்டே ஓப்பன் அதையும் பிரேக் பண்ணி விவேப்பில் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த விவேப்பில் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் கட்டச்சதுக்கப்புறம் ப்ளஸ் நமக்கு ஆஸ் வெல் அஸ் ஓஏயும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு லைவ்லேயே. ஓகே,
தென் இங்கே ஒரு சின்ன சைட் வேஸ். ஓகேவா, இந்த எஸ்டர்டே மிட்ல ஒரு சின்ன சைட் வேஸ் போயிட்டு திரும்ப இதை கான்ஃபிடண்டாக பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணால் பியூட்டிஃபுல்லாக நம்மளோட சிபிஆர் பிரேக் பண்ணி வீக்லி மிட். ஓகேவா, அதுக்கிட்ட போய்ட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு கரெக்ஷன், திரும்ப பி ரேஞ்சில் ஒரு சப்போர்ட். பியூட்டிஃபுல்லாக இங்கேருந்து இன்னைக்கு வந்த கரண்ட் டே ஓப்பன் அதையும் பிரேக் பண்ணி கரண்ட் டே ஹையும் பிரேக் பண்ணுறாங்க. இதுலேயே சி ரேஞ்சையும் டச் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஃபால். ஓகேவா, ஃபால் ஆனவங்க திரும்ப உடனே ரிவர்சல் சி ரேஞ்ச் ப்ரீவியஸ் டே ஹை ரெண்டுத்தையும் சேர்த்து பிரேக் பண்ணுறாங்க. திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபால், திரும்ப சூப்பர் அண்ட் சப்போர்ட். ஓகே, இப்போ சிங்கிள் ஹெட்ஜை பியூட்டிஃபுல்லாக ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் ப்ரீவியஸ் வீக் ஓப்பன். ஓகேவா, ப்ரீவியஸ் வீக்கான ஓப்பனும் இங்கே தான் இருந்தது. ஓகேவா, கரண்ட் மந்த் ஓப்பன், ப்ரீவியஸ் வீக் ஓப்பன், கரண்ட் மந்த் ஓப்பன். ஓகேவா, ரெண்டும் ஒன்று தான். ஸோ பியூட்டிஃபுல்லாக அதில் போய் ரிஜெக்ட் ஆகிறாங்க. ப்ளஸ் சிங்கிள் ஹெட்ஜும் நமக்கு அங்கே தான் இருக்குது. ஓகேவா, இவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அங்கேருந்து திரும்ப ஃபால் ஆகி திரும்ப சி ரேஞ்சில் ஒரு வீக் வச்சுட்டு திரும்ப சேம் ரீஜனில் போய் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இந்த லெவலையும் பிரேக் பண்ணி ப்ரீவியஸ் மந்த் க்ளோஸ். ஓகேவா, ப்ரீவியஸ் வீக்குக்கும் ப்ரீவியஸ் மந்த் க்ளோஸுக்கும் இன்னைக்கான ட்ரேட் நடந்திருக்கு. ஓகேவா, ஓகே, நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம். இது நம்ம ஏடிஎம் வருது 25600 சி சார்ட்டு. மார்னிங்கே நமக்கு நெகட்டிவ் நியூஸ் அப்படின்றதால நம்ம கொடுத்துருக்க ஸ்டாட்டிக் பிபிக்கு கீழே தான் சிஇ ப்ரைஸ். ஓகே, சாரி, மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு கேண்டில் நமக்கு ஃபால் பண்ணிட்டாங்க சிஇ ப்ரைஸை. பிஇஸ் ப்ரைஸ் பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக மேலே போச்சு. ஓகேவா, ஒரு நல்ல பேனிக் பை. ஓகேவா, அதுதான் இங்கே நடந்தது. ஓகே, ஸோ டைனமிக் நமக்கு மார்னிங்கே மேலே தான் இருந்தது. ஓகேவா, நல்ல மேலேயே தான் மூவ் ஆகிட்டு இருந்தாங்க. பி சார் ப்ரைஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, சிஇ மார்னிங்கில் நமக்கு பியூட்டிஃபுல்லாக டிகே ஆகி நம்ம கொடுத்துருக்க ஐவி ரேஞ்ச் 1 இது. ஓகேவா, இந்த ஐவி ரேஞ்ச் 1 வந்து டெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் விவாப் கீழே வந்துட்டாங்கனாலே நம்ம அதை கோமா ஸ்டேஜ் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். திரும்ப ஆனால் இவங்க கஷ்டப்பட்டு விவாப்புக்கு மேலே வராங்க. விவாப் மேலே வந்தவங்க இங்கே போன ப்ரைஸ் பாருங்கள், இவ்வளோ ஹை போன ப்ரைஸ். ஓகே, கிட்டத்தட்ட 160 ரூபா போயிருக்கு. நேற்று எவ்வளோ முடிஞ்சிருக்காங்க இவங்க க்ளோசிங், நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, 160 ரூபா போனவங்க திரும்ப இவங்கள பியூட்டிஃபுல்லாக டிகே பண்ணி மார்க்கெட் எந்த இடத்துல மீட் பண்ணுது பாருங்க. இவங்க கிட்டத்தட்ட 5 ரூபா வந்துட்டாங்களோ, 5 ரூபால இருந்து கிட்டத்தட்ட ஒரு 35 ரூபாய்க்கு மீட் பண்ணுறாங்க இந்த இடத்துல. ஓகேவா, இங்கே மீட் பண்ணோடனே திரும்ப இங்கேருந்து ஒரு ரிவர்சல். ஓகேவா, ரெண்டு பேருமே திரும்ப இந்த இடத்துல மீட் பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் கிடச்சிருச்சு. ஓகேவா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஓயிலே கிராஸ் ஓவர் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ சிஇ ப்ரைஸ் நம்மளோட டைனமிக் பிபிக்கு மேலே போயிடுச்சு. இங்கேருந்து ஒரு நான் ஸ்டாப் ரேலி. ஓகேவா, இப்போ ஸ்டாட்டிக் பிபி டச் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஒரு ஃபால், திரும்ப நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் பிபி கான்ட்ராக்ட் க்ளோஸ் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஓகே ஒரு புல்லிஷு, திரும்ப ஒரு ரிவர்சல். ஓகே, ஒரு வாலடைல் மொமெண்டமாக தான் நமக்கு இந்த ஸ்ட்ரைக் இருந்தது. ஓகேவா, ஆனால் இந்த பாட்டம்லாம் பிடிச்சி இந்த மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருந்தோம்னா நல்ல ப்ராஃபிட்டில் வந்துருக்கலாம். உங்களுக்கு மார்க்கெட் தான் நான் ஸ்டாப்பாக மேலே போன மாதிரி இருக்கும். ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாலடைலாக மூவ் ஆயிருக்கு பாருங்க. ஓகேவா, இங்கேருந்து ரீச் ஆனது திரும்ப ஒரு விக்கி வச்சுட்டு திரும்ப எவ்வளோ பவர்ஃபுல்லாக மூவ் ஆயிருக்கு பாருங்க. ஓகே, இதை கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுத்தோம்னா நல்ல ப்ராஃபிட்டில் வெளியே வரும். ஓகேவா, ஆனால் பிஏ மார்னிங் ப்ராஃபிட் பார்த்தவங்க திரும்ப மார்க்கெட் கீழே போகும். ஒன்ஸ் இந்த வியூ கட் பண்ணி கீழே வராங்க, திரும்ப இந்த ஸ்டார்டிங் கட் பண்ணுறாங்கன்னா ப்ரைஸ் மீட் ஆகுது. ஓகே, இதில் எங்கேயாவது நம்ம என்ட்ரி எடுத்து ஹோல்ட் பண்ணியிருந்தா டிகே பாருங்கள் எவ்வளோ இன்னைக்கு எக்ஸ்பைர்ன்றதால எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டிகே நடந்திருக்கு. ஓகே, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் பிபி கீழே டைனமிக் கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் லைவ்ல பார்க்குற நம்ம டிகே. ஓகேவா, கிட்டத்தட்ட நேற்று 58 ரூபாய்க்கு மீட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே 47 ரூபா இந்த ப்ரைஸ். ஓகேவா, ஏன்னா நமக்கு சியில் போட்டாங்க. சேம் 25,600லேயே மார்க்கெட்டை முடிச்சிருந்தாங்கன்னா ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட 0ல தான் முடிச்சிருப்பாங்க. ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பி ப்ரைஸை பார்த்துடலாம். ஓகே, இது பி ப்ரைஸ். பி நேற்று பிபிக்கு ஸ்டார்டிங் பிபிக்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனவங்க இங்கேருந்து ஒரு நல்ல ரேலி மேலே. ஓகேவா, எது வரைக்கும் போயிருக்காங்க பாருங்க. சி ஹை ஓப்பனிங்லேயே சி ஹை இப்போ டச் பண்ணுறாங்க. திரும்ப கொஞ்ச நேரத்துக்கு இன்டெசிஷன், திரும்ப பி ஹை அவங்களோட நேற்று ஹையை இப்போ டச் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஒரு ஃபால், திரும்ப விவோ ப்ளஸ் சப்போர்ட், திரும்ப பி ஹை, திரும்ப ரிஜெக்ஷன். இப்போ விவோ க்ளோஸ் பண்ணி கீழே வைக்கிறாங்க, ஆனால் கீழே போக முடியல.
திரும்ப அங்கேருந்து ரிவர்சல் அவங்களோட ஹையும் பிரேக் பண்ணி மேலே போகிறாங்க. ஓகேவா, பியூட்டிஃபுல்லாக ஒரு ஹையை கிரியேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு சைட் வேஸ்ந்து ஒரு ஃபால், திரும்ப ஒரு ரிவர்சல், திரும்ப இவங்க ஒன்ஸ் வியூ கட் பண்ண உடனே அங்கேருந்து டிகே தான். டிகே ஆனவங்க சி அவங்களோட சேம் சியில் 35 ரூபாய்க்கு மீட் பண்ணுறாங்க. 37 ஓகே, 37 ருபீஸ், அரௌண்ட் 37 35 மீட் பண்ணுறாங்க. ஓகேவா, இவ்வளோ பெரிய ரைஸ் 160 போனவங்க 37 ரூபாய்க்கு மீட் பண்ணுறாங்க. ஓகேவா, தென் நம்ம சிஇயில் பார்த்த மாதிரி தான் ஒரு கிராஸ் ஓவர் கிடச்சதுக்கப்புறம் சிஇ மேலே போயிட்டாங்க. இவங்க கம்ப்ளீட்டாக டிகே ஆகி 0க்கு போயிட்டாங்க. ஓகேவா, இப்போ ஓஇ சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா, மார்னிங் பார்த்தீங்கன்னா சிஇயில் தான் நமக்கு ஓஇ ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டை பியூட்டிஃபுல்லாக கீழே கொண்டு வந்துட்டாங்க. சேம் டைம் பியில் பார்த்தீங்கன்னாலும் நமக்கு ஓஇ இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது இந்த இது வரைக்கும். ஓகேவா, இதுக்கப்புறம் தான் இவங்க ஓஏ ரெடியூஸ் ஆகுறாங்க. ரெடியூஸ் ஆனவங்க இன்னைக்கு மார்னிங் வந்ததை பிரேக் பண்ணி கீழே போயிருந்தாங்கன்னா இவங்க டிஸ்டர்ப் ஆகிருப்பாங்க. ஓகேவா, ஆனால் இன்ட்ராடேல ஓப்பன் பண்ணாங்க, கொஞ்சம் பேனிக் ஆகி குறைஞ்சாங்க. இப்போது சிஇ செல்லர்ஸ் ஓகே ஒரு ஃப்ளாட்டாக போகிறாங்க. இப்போ பிஇ செல்லர்ஸ் பொசிஷனை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இவங்க திரும்ப இன்னைக்கு வந்த ஹையை திரும்ப வராங்க. ஆனால் இவங்க இந்த ஹையை திரும்ப கான்ஃபிடண்ட்டாக பிரேக் பண்ணல, திரும்ப பிரேக் பண்ணி கீழே தான் வராங்க. டிராஸ்டிக்காக ஓஏ ரெடியூஸ் பண்ணுறாங்க. இந்த டைம் நமக்கு பிஇ சைடில் ஓஐ மார்னிங் சி என்ன கிடச்சதோ அதை டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, அந்த ஈக்குவல் கொண்டு வராங்க. அதையும் பிரேக் பண்ணி ஒரு கிராஸ் ஓவர் கிடைக்குது நமக்கு. ஓகேவா, இப்போ காலையில் மார்னிங் கிரியேட் பண்ணவங்க ஒரு ஹையை கிரியேட் பண்ணிட்டு திரும்ப இன்னைக்கு காலையில் வந்த ஓஐ கிட்டேயே வந்துட்டாங்க. ஓகே, இந்த சமயத்தில் இப்போது புட்டு நமக்கு கிராஸ் ஓவர் கிடச்சி புட்டு இப்போ கான்ஃபிடென்ட் ஆகிட்டாங்க. ஓகே, இந்த சைட் வேஸ் மட்டும் தான் நான் எதிர்ப்பு சொல்லிட்டு இருந்தேன். மார்க்கெட் இந்த மாதிரி நேரோவாகவே எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் இருந்துச்சுன்னா நமக்கு எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் கம்ப்ளீட் டிகே தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு லைவ்லேயே சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நடந்தது, கால் செல்லர்ஸ் மார்னிங் வந்த பொசிஷனை கம்ப்ளீட்டாக ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை புட் செல்லர்ஸ் பியூட்டிஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இப்போ ப்ரைஸை பியூட்டிஃபுல்லாக மேலே கொண்டு போயிருக்காங்க. தெரியுதா, இந்த ரேலியை நமக்கு கீழே சிங்கிள் ஹெட்ஜை டெஸ்ட் பண்ணிவிட்டு நல்ல ரேலி கிடச்சிது. இந்த டைம்லேயும் சிஇ செல்லர்ஸ் அவங்க ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, இந்த கிராஸ் ஓவர் கிடச்சதுக்கப்புறம் மார்க்கெட் இன்னும் நல்ல மொமெண்டம் மேலே. ஓகேவா, நம்ம ஏடிஎம் பிரேக் பண்ணி இப்போ வந்து ஹையும் பிரேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆச்சு. அவங்க ஓஏ ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஆயிடுச்சு. எண்ட் ஆஃப் த டேல 2 பேருமே ஓஏ ரெடியூஸ்டு. ஓகேவா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சென்டிமெண்ட் டவுன் காட்டும், ஆனால் நமக்கு மார்க்கெட் கொஞ்சம் மேலே தான் முடிச்சிருக்காங்க. ஓகேவா, ஆனால் எண்ட் ஆஃப் த டேல எக்ஸ்பைரி அப்படின்றதால உங்களுக்கு ஜஸ்ட் வெறும் டெல்டா வேல்யூ தான் கிடச்சிருக்கும், இன்ட்ரென்சிக் வேல்யூ தான் கிடச்சிருக்கும். ப்ரீமியம் பெருசாக ஓஏ ரெடியூஸ் ஆனதால ஓகே புட் சைடில் தான் உங்களுக்கு காட்டியிருக்கு, ஆனால் புட் சைடில் உங்களுக்கு ப்ரீமியம் ஏறி இருக்காது. ஓகேவா, அதுதான் நம்ம இங்கே ஓஏல பார்க்குறோம். நெக்ஸ்ட் என்எஸ்சியோட க்ளோசிங் டேட்டா. இப்போ என்எஸ்சி நமக்கு இன்னைக்கு கொடுத்துருக்க டேட்டா, மார்க்கெட் ஓப்பன் 4 டேட்டா வந்துருச்சு. ஓப்பன் ஹைலைட் க்ளோஸ் இன்னைக்கு ரேஞ்ச் வந்து 266 அமைஞ்சிருக்கு. இந்த வீக்கோட ஹையஸ்ட்டு கரண்ட் இந்த மந்த்துக்கான ஹையஸ்ட் ரேஞ்சை இதான் நமக்கு அமைஞ்சிருக்கு. இது இன்னைக்கான 50%. ஓகே, இதை நம்ம நாளைக்கு டேட்டாக்கு தேவையானது வச்சுக்கலாம். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனது நம்ம டீட்டெயில் எல்லாமே பார்த்துடலாம். இப்போ ப்ரீவியஸ் டேட்டாக்கு சேர்த்து கம்பேர் பண்ணி பார்த்தா இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகுது எஸ்டர்டே ஹை கிட்ட தான். ஓகே, அதுக்கு கொஞ்சம் பிலோ ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகி மார்க்கெட் மார்னிங்கே ஒரு டிப் ஓகேவா கொடுத்தவங்க நம்மளோட சிங்கிள் ஹெட்ஜை டெஸ்ட் பண்ணிவிட்டு பியூட்டிஃபுல்லாக ரிவர்சல் அகைன் கரண்டே ஓப்பனாக பிரேக் பண்ணி ஹையையும் பிரேக் பண்ணி எண்ட் ஆஃப் த டே ஒரு சின்ன ஹையை கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு க்ளோஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இந்த மந்த் ஓப்பனே பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக ட்ராவலாக இருக்காங்க. ஓகேவா, இந்த ரிவர்சல் கேண்டல் ஓகேவா இது வந்ததுக்கப்புறம் தான் ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கிடச்சிருக்கு. திரும்ப இன்றைக்கும் ஒரு சேட் நியூஸ் நடந்தாலும் நமக்கு புல்லிஷ் மொமெண்டம் தான் தெரியுது. ஓகேவா, நெக்ஸ்ட் நாளைக்கு தேவையான ஆப்ஷன் செயின் டேட்டா, நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி, அதுக்கு தேவையான ஏடிஎம் நம்ம 25 எடுத்திருக்கோம். ரீசன் நியரஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா, இதை தான் நம்ம ஏடிஎம்மாக கன்சிடர் பண்ணுவோம். அதோட ஐவி கால் சைடில் 11.68
புட் சைடில் 9.63. ஸ்டில் நமக்கு கால் சைடில் ஐவி ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அது டெய்லி நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இதை பேஸ் பண்ணி நாளைக்கு ட்ரேடிங்க்கு தேவையான லெவல்ஸ் எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கே மார்க் பண்ணியாச்சு. ஓகே, எல்லா வீடியோவில் சொல்கிற லெவல்ஸே தான். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எண்ட் ஆஃப் த வீடியோ. உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.